ஓம் சக்தி. அன்பு செல்வமே, உன் வாழ்க்கைக்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறாயா? உனக்கான வழிகள் கிடைக்காமல் எதில் செல்வது என்ற கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிறாயா? அடுத்த அடி எடுத்து வைக்க பயமாக இருக்கிறதா பிள்ளையே? ஒவ்வொரு காரியமும் நடந்ததை நினைத்தால் இனியாவது நடக்கப் போவது நல்லதாக நடக்க வேண்டும், எதிலும் அவசரப்படக்கூடாது என்று நிதானமாக நின்று கொண்டிருக்கும் என் செல்வமே, இன்று ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் நான் சேர்க்க வேண்டும். நான் சொல்லப் போவது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. இதை நீ பாதியில் தள்ளிவிட்டு போகாதே என் பிள்ளையே, முழுமையாக கேள். இதனுடைய இறுதியில் உன் வீட்டிற்குள் ஒரு காரியம் நடக்கப் போகிறது. இறுதி வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நிமிடம் உன் வீட்டிற்குள் சில விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதை உன் கண்ணார நீ பார்க்க போகிறாய். அதை என்ன என்று பொறுமையாக நிதானமாக இதை முழுமையாக கேட்டு முடிக்கும் அந்த நேரத்தில் நீ பார்க்கும் விஷயம் என்ன என்பதை என்னிடம் நீ சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைக்காகத்தான் நான் காத்திருப்பேன். இறுதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே. மீண்டும் இந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்து விடாது. எதற்காக காத்திருந்தாயோ அந்த சந்தர்ப்பம் இந்த இறுதியில் உனக்கு கிடைக்கப் போகிறது. எது இல்லை என்று தவித்துக் கொண்டிருந்தாயோ இந்த இறுதியில் அது உனக்கு கிடைக்கும்படியாக செய்ய போகிறது. பிள்ளையே, வாழ்நாளில் அனுபவிக்க கூடாத வழிகளை எல்லாம் அனுபவித்து விட்டாய். உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அத்தனையும் கைமீறி போய்கொண்டிருக்கிறது. அது ஆபத்தில் முடிவதற்குள் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்து 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 என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். நானும் வேலையில்லாமல் உன்னை தேடி வரவில்லை. உன் வேலையையும் கெடுப்பதற்காக நான் உன்னை தேடி வருவதில்லை என்பதை புரிந்து கொண்டு, நான் காரணத்தோடு வருகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு இதை முழுமையாக கேட்டு முடி. உனக்காக ஒன்று உன் வீட்டிற்குள்ளேயே காத்திருக்கிறது பிள்ளையே. இத்தனை நாள் அது என்ன, எப்படி இருக்கும், அது எங்கே இருக்கிறது, என் வீட்டிற்குள் எந்த மூலையில் இருக்கிறது என்று உனக்குள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாயல்லவா? அதற்கெல்லாம் இன்று உனக்கு பதில் கிடைக்கப் போகிறது பிள்ளையே. கண்ணுக்கு முன்னால் பார்க்க போகிறாய். இதனுடைய இறுதியில் அது என்ன செய்ய போகிறது தெரியுமா? ஆச்சரியம் காத்திருக்கிறது, அதிசயம் காத்திருக்கிறது, உன்னை வியக்க வைக்க காத்திருக்கிறது இந்த நாள். இந்த நாள் என்ன நாள்? இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? உனக்கான நாள், நீ தேடிக்கொண்டிருந்த நாள். நீ எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், எனக்கு இது என்ன செய்ய போகிறது என்று நீ தேடி 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 சோர்ந்து போனாயே, அது உன் கண் முன்னால் வந்து நின்று செய்ய போகும் காரியத்தை நீ பார்க்கும் போது வியப்படைந்து விடுவாய். உன்னையே நீ மறந்து நிற்பாய். தங்கமே, உன் மனம் அப்படியே சிலை போல உன் உடம்பு ஆகிவிடும் பிள்ளையே. நீ உன்னுடைய நிலை என்ன என்பதையே மறந்து நிற்கப் போகிறாய் சில நிமிடங்கள். அப்படிப்பட்ட இந்த நாளை என் பிள்ளைக்காக கொடுக்கத்தான் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் செல்வமே. உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வேண்டும். இப்படியே ஆட்டங்கள் ஆடிக்கொண்டிருந்தால் உன்னுடைய நிலை மிகவும் மோசமாகிவிடும் என்றுதான் இந்த முடிவை இன்று நான் எடுத்து வந்தேன். நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா, நீயா நானா என்று பார்த்து விடப் போகிறேன் என்று. பார்த்து விட்டேன், முடிவு எடுத்து விட்டேன். அந்த முடிவையும் என் பிள்ளைக்கு சாதகமாக முடித்து வைத்து விட்டேன். கொஞ்ச நஞ்சமா நீ பட்டிருக்கிறாய். வேதனைகளும் வலிகளும் உன்னை எத்தனை பாடுகள் படுத்தி இருக்கிறது. சிந்தாத கண்ணீர் இல்லை, உறக்கம் இல்லை,
உணவு இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, செல்வம் இல்லை. வீட்டில் நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எதையும் தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை உன்னால். யார் எனக்காக இருக்கிறார்கள்? எந்த தெய்வம் எனக்காக பேசப் போகிறது? எந்த தெய்வம் எனக்கு உதவி செய்ய போகிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தாயே பிள்ளையே. நான் இருக்கிறேன் என்று நான் சொன்னாலும், நான் இருக்கிறேன் என்பதை நீ கேட்டாலும் உன் மனதில் முழுமையான நம்பிக்கை வராமல், தாயே காப்பாற்றுவாயா மாட்டாயா, கைவிட்டு விடுவாயா என்ற கேள்வி உனக்குள் கேட்டுக்கொண்டேதானே இருந்தாய். உனக்கு முழுமையான நம்பிக்கை என் மீது இல்லை என்று தெரிந்தும் நான் உன் மீது கோபப்படாமல் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டேதானே இருக்கிறேன். ஏனென்றால் நீ செய்வது அத்தனையும் நீயாக செய்யவில்லை. கர்ம வினை உன்னை ஆட்டி வைக்கிறது. கர்ம வினையின் துணையோடு அந்த செய்வினையும் உன்னை ஆட்டி வைக்கிறது. பில்லி சூன்யம் ஏவல் என்று உன்னை சுற்றி கொண்டிருக்கும் அத்தனை தீமைகளும் உன்னை அப்படி நினைக்க வைக்கிறது. அதனால் என் பிள்ளையை நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு உன் மீது எத்தனை உரிமைகள் இருக்கிறதோ அத்தனை உரிமைகள் உனக்கு என் மீதும் இருக்கிறது என் செல்வமே. அதனால் நீ என்ன செய்தாலும் உன் தாய் பொறுத்துக் கொள்வேன். உன்னை மீட்டு விடுவேன். உன்னை காப்பாற்றி விடுவேன். கைவிட மாட்டேன். உன்னை விட்டு ஒதுங்கி நிற்க மாட்டேன். என்னவோ செய்து கொள் என்று உன்னை உதறிவிட்டு போக மாட்டேன். உன் தாய் என்றும் உனக்கு தோளுக்கு தோளாக நின்று அனைத்திலும் இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றி உன் நிலையான வாழ்க்கையையும் உன் நிலையான சந்தோஷத்தையும் உன் கையில் ஒப்படைத்து உன் குடும்பத்தை பக்குவப்படுத்தி உன் பிள்ளைகளை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கை துணையை உனக்குத்தான் என்று நிர்ணயித்து உன் கையில் என்னென்ன உனக்காக வர வேண்டுமோ அதையெல்லாம் உன்னிடம் ஒப்படைத்த பிறகுதான் இந்த தாய் ஓய்வெடுப்பேன். நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். நீ என்ன வேண்டுமானாலும் என்னை பேசிக்கொள். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அன்று சொன்னாய், தாயே என்னை காப்பாற்று, என் வாழ்க்கையை மீட்டுக் கொடு என்று கேட்டாய். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். போராடுவேன். போராடி வென்று உன் வாழ்க்கையை உன் கையில் கொடுப்பேன். அதுவரை ஓய மாட்டேன் உன் தாய். தங்கமே, தங்க பிள்ளையே, என் செல்வமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் வேதனைகளை நான் முழுமையாக தீர்ப்பேன் என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் மனதில் என் மீது இருக்கும் நம்பிக்கையை பதித்து வைத்துக்கொள். ஏனென்றால் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அத்தனையும் தெய்வம் உன்னை வெறுக்க வேண்டும் என்று சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் நடந்துவிடக்கூடாது. அதன் வழியில் நீ போய்விடாதே. தெய்வத்தின் நம்பிக்கையை மட்டும் இழக்கும்படியான காரியங்களை மட்டும் செய்து விடாதே. தெய்வம் உன்னோடு இருக்கிறது, உனக்காக இருக்கிறது, உன் வாழ்க்கைக்காக காத்திருக்கிறது, உன் நல்வாழ்வுக்காக காத்திருக்கிறது. என்றும் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன வார்த்தையை கேள், நம்பிக்கையோடு கேள். இன்று இரவு கர்ம வினை என்று கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் அந்த கர்ம வினை எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும், என்ன செய்யும் என்பதை இன்று இரவு நீ அனுபவிக்கப் போகிறாய். அது உனக்கு முன்னால் வந்து நின்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறது. உன்னை படுத்தின பாட்டுக்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறது. அது எந்த உருவத்தில் வரப்போகிறது, யாருடைய உருவத்தில் வந்து உன்னிடம் கேட்கப் போகிறது என்பதை நீ எனக்கு இந்த பதிவில் தெரியப்படுத்த வேண்டும். நான் சொல்வதை மீண்டும் மீண்டும் கேள். ஜாக்கிரதையாக இரு. கர்மவினை வரும்போது உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் போது உன் வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் வரக்கூடாது. அது உன்னிடம் பேசும் வார்த்தைகளை கவனமாக காது கொடுத்து கேட்டு என்னிடம் நீ சொல்ல வேண்டும். இது இன்று இரவு நடக்கப் போகும் காரியம். தவிர்த்து விடாதே. கவனமாக கேட்டு சொல்.
48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.